இங்கே பாருங்க, எங்கள் அம்மா என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. என்னங்கம்மா பண்ணுறீங்க? அது கச்சாயம் சொல்கிறேன். என்னென்ன ஆட் பண்ணிக்கிறீங்க? கச்சாயத்துக்கு வந்து மஸ்கா, வாழைப்பழம், ஏலக்காய் போட்டு பிணைஞ்சி எண்ணெய் வடச்சட்டியில் ஊற்றி காய வச்சு கரெக்டாக இனிப்பு போட்டு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அது கரெக்டாக பண்ணால் நல்லா இருக்குது. மெதுன்னு நல்லா பஞ்சு மாதிரி கச்சாயம் நல்லா இருக்குது. இதில் ரவையெல்லாம் போட வேண்டியது? ரவை இல்லை, கோதுமை மாவு மட்டும் போட்டு பண்ணால் போதும். கோதுமை, வாழைப்பழம் அப்புறம் மஸ்கா, ஏலக்காய். சர்க்கரை அதிகமாக போடலாமாம்மா? ஏன்னா பழமே டேஸ்ட் இருக்கும்ல. அது டேஸ்ட்டு வரும். நம்ம எவ்வளோக்கு வேணுமோ தேவைப்பட்ட அளவுக்கு போட்டுக்கலாம். கரெக்டாக போடணும், ரைட்டாக போட்டுக்கலாம். இனிப்பு அதிகமாக தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கு. இப்போ இது பிசைஞ்சு எவ்வளோ மணி நேரம் ஏதாவது ஊற வைக்கணுமா? என்ன? அதெல்லாம் ஊற வைக்க வேண்டியதில்லை. அப்போவே எண்ணெய் காய வச்சு போடலாம்.